வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 88வது பாடல். மாய வாடை திமிர்ந்திடு கொங்கையுள் மூடு சிலை திறந்த மழுங்கிக்கள் வாசல் தோறும் நடந்து சினுங்கிக்கள் பழையோர் மேல் வாழ நேசம் நினைந்து அழும் வம்பிக்கள் ஆசை நோய்க்குள் மருந்திடும் சண்டிக்கள் வாரப்பேர் பொருள் கண்டு விரும்பிக்கள் எவரேனும் நேயமே கவிக்கொண்டு சொல் மெண்டிக்கள் காசு இலாதவர் தங்களை அன்பு அற நீதி போல நெகிழ்ந்த பரம்பிக்கள் அவர் தாய்மார் நீலி நாடகம் பயில் மண்டைக்கள் பாலை ஊருக்கள் உண்டிடு தொண்டிக்கள் நீசரோடும் இணங்கும் கடம்பிக்கள் உறவாமோ. மாய லீலையில் நாம் சிக்கி தவிக்கும் அந்த நிலை, மாய வாசனைகள் பூசப்பட்ட மார்பகங்களை மறைக்கின்ற புடவையை திறந்து காட்டும் ஞானமற்றவர்கள், ஒரு வெட்கமே இல்லாதவர்கள், பலர் வீட்டு வாசல் தோறும் நடந்து மூக்கால் அழுகை கொள்பவர்கள். அது மட்டுமா, பழைய வாடிக்கையாளர்கள் மீது வாலிபத்தில் தாம் வைத்த அந்த நேசத்தை நினைத்து அழும் வம்புக்காரிகள், ஆசை நோயை தரக்கூடிய மருந்தை கலந்து இடுக்கின்ற கொடியக்காரிகள், வருகின்ற அந்த பேர்வழிகளிடம் உள்ள பொருட்களை பார்த்து விருப்பம் கொள்ளக்கூடியவர்கள், யாராக இருந்தாலும் நேசத்தை ஒரு பாடல் மூலமாக பாட்டின் மூலமாக சொல்கின்ற திண்ணியக்காரிகள், பொருள் இல்லாதவர்களை இரக்கமில்லாமல் நீதியுடன் பேசுவதைப் போல பேசி நழுவ விட்டு விலகும் மோசக்காரிகள். அவர்களுடைய தாய்மார்களோ நீலி நாடகம் நடிக்கின்ற ஒரு வேசைகள். தென்னம்பாளையில் ஊறும் அந்த கள்ளை குடிக்கும் விளைமாதர்கள், இழிந்தவர்களோடும் கூடுகின்ற கெட்டவர்கள், இப்படி எல்லா குணத்தை கொண்டவர்களோடு நான் நட்பு கொள்வது நன்றாகுமோ முருகப்பெருமானே என்கிறார் நம் அருணகிரியார். அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை கோடிட்டு காமித்துள்ளார். ஐயுமா மத தந்தி முகம் பெரும் ஆதி பாரதம் எனும் பெரும் கதை பாரமேருவில் அன்று வரைந்தவன் இளையோனே. மிகுந்து பாய்கின்ற மதம் கொண்ட யானையின் முகத்தை கொண்ட முதல்வரும் பாரதம் என்ற அந்த பெரிய கதையை பாரமான மேருமலையில் அந்த நாள் தன் ஒடிந்த தந்தத்தால் எழுதியவருமான கணபதிக்கு தம்பியே, பாவையாள் குரமங்கை செழுந்தன பாரம் மீதில் அணைந்து முயங்கிய பாகமாகிய சந்தன குங்குமமணி மார்பா, பதுமை போன்றவளும் குரப்பெண்ணுமாகிய வள்ளியின் செழுவிய தனபாரத்தின் மேல் அணைத்து தழுவியதால் தனது பங்காக கிடைத்த சந்தன குங்குமங்கள் உள்ள அழகிய மார்பனே எங்கள் கந்தக் கடவுளே, சியமாய் உருவம் கொண்டு வந்து அசுரேசன் மார்பை இடந்து பசும் குடர் சேர வாரி அணிந்த நெடும்புயன் மறுக்கோனே, சிங்கத்தின் உருவத்தை பூண்டு வந்த அசுரர் தலைவனாகிய அந்த இரணியனுடைய மார்பை பிளந்து பசிய குடலை ஒரு சேர வாரி மலையாக அணிந்து கொண்ட நெடிய மேகம் போன்ற திருமாலின் மருகனே, தேன் உலாவு கடம்பம் அணிந்த கிரீட சேகர சங்கரர் தந்து அருள் தேவா, நாயக செந்தில் உகந்து அருள் பெருமாளே, தேன் ஒழுகும் கடம்ப மாலை அணிந்த கிரீடத்தை முடிமீது கொண்டவனே, சங்கரர் தந்தருளிய தேவ நாயகனே, திருச்செந்தூரில் மகிழ்ந்து வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.